மாரி செல்வராஜ், ரஞ்சித் படங்கள்ல ஏதாவது ஒரு கேரக்டர்கிட்ட சாதி பெயரை பயன்படுத்திருக்காங்களா? நேரடியாக ஒருத்தர் வந்து ஒரு சாதி பேரை சொல்லி ஒரு சாதியினுடைய பெருமையை சொல்லி படம் எடுத்தா அது இல்ல, குறியீடுகளை வச்சு இவங்க வந்து பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு வராத ஒரு விமர்சனம் இவருக்கு மட்டும் ஏன் வருது? ஏன்னா இந்த படம் வெற்றி படமா அமையுது. அவங்க நாடு ஒற்றுமையா இருக்கணும், வெள்ளக்காரன் விடுதலை வாங்கணுங்கிறதுக்காக பாடுபட்ட பல சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதி தலைவரா மாத்திட்டாங்க. சுதந்திரம் வாங்கிய நாட்டில் அவர்கள் சிலை கூட சுதந்திரமா இருக்க முடியல, கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு காவல் வச்சிருக்காங்க. எவ்வளவு கேவலம் அது. சாதி பெருமையை தூக்கி தெரியாதீங்க. சாதி உங்களுக்கு அடையாளம் கிடையாது, உங்க திறமை தான் உனக்கு அடையாளம். நீ டாக்டரா உனக்கு அடையாளம், ஒரு இன்ஜினியரா உனக்கு அடையாளம், உன் சாதி உனக்கு அடையாளம் கிடையாது அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா சொல்ற படம் தான் பைசன். RRR ஒரு படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. வெள்ளக்காரனுக்கு தெலுங்குல இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த பாட்டை கேட்டு ரசிச்சு மெய்மறந்து உலகத்திலேயே சிறந்த பாட்டு இதுதான் அவார்டு கொடுக்குறானா? இது நம்புற மாதிரியா இருக்கு? ஆஸ்கார் அவார்டுல இருந்து இன்னைக்கு இந்தியாவில் கூடிய உயரிய அவார்டு வரைக்கும் எல்லாமே வாங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது கிடையாது. FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபீர் சார் தான் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் எல்லாமே வளர்ந்துருச்சு. 80s 90s பார்த்த அளவுக்கு இப்போ இல்லை, எவ்வளவோ ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்கேயோ மாறவே இல்லையோ அப்படின்னு எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்க ஒரு ஒப்பீனியன் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், கேஸ்ட்டு. சார், தமிழ் சினிமாவில் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் மாறி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சினிமாக்குள் இந்த ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுக்குள்ள அடைக்கக்கூடாது. எப்படி நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறோம், அவர் படம் எடுத்தவருக்கு டேரக்டர்னு தெரியுமா, என்ன ஜாதின்னு தெரியுமா? அப்போ ஒரு ஆர்ட் ஒரு டிராயிங் பார்க்குறோம், அவர் வரைஞ்சவர் என்ன ஜாதின்னு பார்க்குறோமோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் இப்போது அந்த சமீப காலமாக படம் எடுத்தவர் என்ன ஜாதி அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பான பார்வை. ஒரு நல்ல கலையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் எடுத்தவர் யார் அப்படின்ற அதை பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரசிகனாகவே இருக்க முடியாது. நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம், தெலுங்கு பாட்டு கேட்குறோம், ஹிந்தி பாட்டு கேட்குறோம், இங்கிலீஷ் பாட்டு கேட்குறோம், அப்படிங்கும்போது நம்ம அதை யாருன்னு நமக்கு பிடிச்சிருக்கு கேட்குறோம். ஆனால் நீங்கள் தமிழ் சினிமாவில் சமீப காலமாக எடுத்தவர் யார், அந்த படத்தை டேரக்டர் யார், அதை நடிச்சிருக்க நடிகர் யாருன்னு பார்க்குறப்போ வந்து உங்களுடைய ரசிப்பு தன்மையை குறைஞ்சி போயிடும். நல்ல படைப்புகளை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. இது ஒரு தப்பான விஷயம். ரெண்டாவது, சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்லேயே கேரக்டருடைய பேர் வாங்க பிள்ளைவாள், வாங்க தேவர், வாங்க செட்டியார்ன்ற மாதிரியான கேரக்டருடைய பேரே வச்சுருப்பாங்க தமிழ் சினிமாவில் பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களில். அதற்கு பிறகு கலர் படங்கள் வர்ற காலங்களையும் அந்த மாதிரி சின்ன கவுண்டர், தேவர் மகன் போன்ற படங்களில் அந்த அடையாளத்தோடையே வைக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது நேரடியாக யாரும் சொல்கிறதில்ல. நீங்கள் நேரடியாக யார் மேலே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா ரஞ்சித் மேலேயும் மாரி செல்வராஜ் பக்கத்தில் நிற்கிறாங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித் படங்களில் ஏதாவது ஒரு கேரக்டர்கிட்ட சாதி பெயரை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து இந்த சாதி சோன் ராஜா, இவர் சோன் நாடார், செட்டியார், தேவர் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அவங்க பார்த்த ஒரு கலைஞன் வந்து முதலில் அவன் தாய்மொழியில் தான் சிந்திக்க முடியும். இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறீங்களோ அந்த சூழ்நிலையை ஒட்டி தான் உங்களுடைய கற்பனை வரும். அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு கதை பிறக்கும். ஒரு கற்பனைங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களை மீறி நடக்கிறது இல்லை. உங்களை இங்கே பார்த்த விஷயங்கள், நீங்கள் படித்த விஷயங்கள், அதுதான் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி உள்ளே போய் அது வந்து ஒரு ஆர்ட்டாக வெளியில் வரும். அப்போ மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்றவர்கள் தன்னுடைய வாழ்வியல் நடந்தக்கூடிய சம்பவங்களை அதை வந்து ஒரு படமாக பண்ணுறாங்க. அப்போ அதுலேயும் ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக அதில் ஏதாவது ஒரு சாதி அடையாளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அந்த பேரை கூட தவிர்த்து தான் பண்ணுறாங்க. இப்போ சின்ன கவுண்டர் படம் எடுத்துட்டிங்கன்னா சின்ன கவுண்டர் படத்தினுடைய முதல் காட்சியில் ஒரு எல்லாரும் வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க ஒரு மாட்டு வண்டியில். அப்போ பார்க்குறப்ப ஒரு ஜட்ஜு போவார். ஜட்ஜு பார்ப்பார், எல்லாரும் எங்கே போகிறீங்க அப்படின்னா இல்லை இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்ல போகிறார் சின்ன கவுண்டர்னு. ஜட்ஜு வண்டி நின்றுடும், ரிப்பேர் ஆயிரும். ஜட்ஜு அந்த தீர்ப்பை நின்று கேட்டே இருப்பார். கேட்டோன்னே சின்ன கவுண்டராக விஜயகாந்த் வந்து அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவார். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஞ்சாயத்து வரும், இந்த கோயிலுக்கு அந்த இடத்த வந்து குஸ்தி வாத்தியார் எழுதி வைக்கல அப்படிம்பாரு. உடனே விஜயகாந்த் சொல்லுவார், அவர் வந்து குஸ்தி வாத்தியார் இல்லை, அவர் வந்து பள்ளிக்கூட வாத்தியார் இல்லை, அவர் குஸ்தி வாத்தியார், அவருக்கு எழுத படிக்க தெரியாது, இந்த டாக்குமெண்ட்டு ஃபெயிலு, நீங்கள் வந்து கேன்சல் அப்படின்ட்டு சொல்லிடுவார். தீர்ப்பை மாற்றி சொல்லிடுவார். மாற்றி சொன்னோடனே ஜட்ஜு பார்ப்பார், இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா பல வருஷம் ஆகுமையா, 10 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லிட்டாரே, வெரி கிரேட் அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ அந்த ஒரு கேரக்டரை வந்து சின்ன கவுண்டர், ஒரு நேர்மையாளர், ஒரு பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறது வல்லவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. அது யாரும் பார்த்தோம், ரசித்தோம், கொண்டாடணும், முடிஞ்சு போச்சு. உண்மையிலே அந்த படத்தினுடைய டேரக்டருக்கு அப்படி ஒரு நபரை அங்கே பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெருசாக கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, போலீஸ் அந்த லோக்கல் பஞ்சாயத்துலேயே முடிச்சுக்கிடுவாங்க.
அப்படி ஒரு கேரக்டரை சின்ன கவுண்டர் மாதிரியான ஒரு கவுண்டர் கேரக்டரை அவர் இன்ஸ்பயர் ஆகி அந்த காட்சியை வச்சிருக்காரு. அதில் வந்து எந்த விதமான ஆட்சேபனையோ எந்த விதமான எதிர்ப்பு வரல. தேவர் மகன் படங்களில் அந்த சாதி பெருமையை பேசுகிற மாதிரியான காட்சிகளே இருந்தது. அது கதையோடு ஒட்டிப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ரெண்டு ஒரே சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது, இங்கே வேறு ஒரு சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையாக காட்டுறாங்கன்றாங்க. ஆனால் அது நேரடியாக அந்த பேரையே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ரஞ்சித் படங்களையும் மாரி செல்வராஜ் படத்தில் யார் இவருடைய சாதி அடையாளத்துடைய பேரையும் பயன்படுத்துறதில்ல, இவருடைய அடுத்தவங்களுடைய சாதி அடையாளத்தையும் பயன்படுத்தலை. இவங்க குறியீடாக ஏதாவது வச்சா அதை பூதக்கண்ணாடி வைக்கிறாங்க. இப்போ என்னென்னா நேரடியாக ஒருத்தர் வந்து ஒரு சாதி பேரை சொல்லி ஒரு சாதியினுடைய பெருமையை சொல்லி படம் எடுத்தால் அது இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு கேரக்டரில் பின்னாடி ஹீரோ வீட்டில் வந்து அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்குன்னா உடனே பார்த்தியா, ஒரு இன்னொருத்தருடைய ஃபோட்டோ வச்சா பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு குறியீடுகளை வச்சு இவங்க வந்து பேச ஆரம்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வராத ஒரு விமர்சனம் இவர்களுக்கு மட்டும் ஏன் வருது? ஏன்னா இந்த படம் வெற்றி படமாக அமையுது. எக்ஸாக்ட்லி சார். அடுத்து நான் கேட்கணும்னு நினச்ச கொஷின் அதுதான். இந்த மாதிரி எந்த படத்துக்குலாம் வந்துட்டு ஒரு கேஸ்ட்டை முன்னிறுத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களோ அந்த படம் எல்லாமே கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு வெற்றி படமாக மாறிடுது. அண்ட் அவங்க அந்த பர்டிகுலர் டேரக்டர் படத்தில் நடித்த ஆக்டராக இருக்கட்டும் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் எனக்கு அடுத்து வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் நான் வந்துட்டு என்னை ப்ரூஃப் பண்ணியிருந்தாலும் அந்த படம் நல்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தாலும் என்னை எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேஜில் பேசுறதுலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றி கதைகளை கொடுக்குறப்போவும் அந்த இடத்துல கேஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் வந்துட்டு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது எப்படி எடுத்துக்க சார்? இல்லை இதே இது வந்து உங்க மோகன்ஜி மாதிரியான நாட்கள், நடிகர் ரஞ்சித் மாதிரியான நாட்கள் படங்கள் வருது இல்லை, அதை வெகுஜன மக்கள் இந்த படங்கள் ஏற்றுக்கலையே. அப்போ விமர்சனமும் வரலையே. ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரை அவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க பேசுகிற மாதிரி ஸ்லாங்லேயே ஒருத்தரெல்லாம் பேசுகிறாங்க, அதை காட்சிகளாக வைக்கிறாங்க. பட் அந்த படத்தை வெகுஜன மக்கள் பெருசாக ஏற்றுக்கல, கமர்ஷியலாக அந்த படம் ஓடலை. ஆனால் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிபேட்டு விவாதம் நடக்கலையே, ஏன் இங்கே மட்டும் நடக்குது? ரெண்டாவது இப்போ அந்த படத்தில் கலையரசனே ஒரு ஓப்பனாக பேட்டி கொடுத்துருக்காரு, என்னை வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க, வேறு டேரக்டருக்கு என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம் தான். கலையரசனை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர், நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணுவார். மதையானை கூட்டம்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். அந்த தேனி பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அப்படி ராவா ஒரு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான். ஆனால் நீங்கள் அவரை வந்து ரஞ்சித் கேங்கு, அட்டகத்தி தினேஷ் ரஞ்சித் கேங்கு அப்படின்னு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாங்க. அது வந்து ஆபத்தான விஷயம். நான் உங்களுக்கு கதைக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரஞ்சித்தை பயன்படுத்திங்க, தினேஷை பயன்படுத்திங்க. உங்கள் கதைக்கு தேவைன்னா கலையரசனை பயன்படுத்திங்க. அதுக்காக அவர் திறமை இருந்தும் அவருடைய அடையாளத்தோடு இருக்கிறாங்கிறதுக்காக பயன்படுத்தாமல் வர்றது வந்து நல்ல படைப்புகள் வராது. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம கலையை வந்து சாதிய கண்ணோட்டத்தோடைய மத கண்ணோட்டத்தோடைய பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல படைப்புகளை உருவாக்க முடியாது, நல்ல படைப்புகளை ரசிக்கவும் முடியாது. அதை முதல்ல உடைச்சிட்டு வெளியில் வரணும். கண்டிப்பாக சார். இங்கே வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப செலக்டடான பர்சன்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்கங்கிறது இருந்துகிட்டே இருக்குது சார். ஏன்னா எத்தனையோ பேர் வந்துட்டு நல்ல டேலண்ட் இருந்தாலும் நான் சினிமாவில் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நியூ கம்பர்ஸ் யாராவது வந்தாலும் அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்க என்ன கேஸ்ட், ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா வந்துட்டு ஃபுல்லாக மாறிடுச்சோ அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. தவறான தகவல், வாய்ப்புகள் சரியாக முயற்சி பண்ணாதவர்கள், கிடைக்காதவர்கள் சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ மணிகண்டன் வந்து எந்த பேக்ரவுண்டில் வந்தார், அவர் எந்த ஜாதின்னு பார்த்தா கொடுத்தாங்க, கவின் எந்த ஜாதின்னு பார்த்தா கொடுத்தாங்க, சிவகார்த்தியன் தனியாக தான் வந்தார், யாருன்னு பார்த்தாங்க. டேலண்ட்டுக்கு இங்கே ஓப்பனிங் இருக்குது. ஆனால் உள்ளே வந்த பிறகு நம்ம அந்த அடையாளம் விடாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ அதனால் வந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கே நம்ம வந்து ஒரு அடையாளத்தோடு தான் வரணும், நம்ம இந்த சாதி இந்த மதம்னா உள்ள அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ டேலண்ட், புது டேலண்ட் வர்றாங்க, அவங்களாம் யார் என்ன கம்யூனிட்டினே தெரியாது. அப்போ இது வந்து வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். இதை நம்ம முழுவதுமாக ஏற்றுக்கிற முடியாதுல்ல சார். 80s 90sலையும் வந்துட்டு கேஸ்ட் பேஸ்டான மூவிஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் என்ன இருக்குன்னா மூவி அப்படின்னாலும் அது ஏதாவது ஒரு கற்பனை கதையாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு புத்தகங்கள் நழுவன கதைகளாக இருக்கும், அது அப்படியே போயிடும். இப்போ இருக்க மூவிஸ்லாம் வரதெல்லாம் எல்லாரும் மக்கள் என்ன பர்சனலாக எடுத்துக்கிறாங்களோ, அந்த மூவியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கிறாங்களோ அப்படின்ற கருத்து இங்கே பொதுவாக இருக்குது சார். அந்த மாதிரி இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா இந்த கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பாதிப்பு இல்லை? இன்னைக்கு ஒரு அரசியல் இருக்குது பின்னாடி, சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. சமீப காலமாக வந்து ஒரு 10 வருஷமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாக ஒரு பிரிவை உண்டு பண்ணணும்னு ஒரு பெரிய அரசியல் ரீதியாக வேலை செய்கிறாங்க. அது ஓப்பனாக யார் பண்ணுறாங்கிறது தெரியும். அவர்களுக்கு இங்கே மதத்தை வைத்து அரசியல் பண்ண முடியல, சாதியை பிரித்து விட்டு தமிழரை ஒன்றாக்காமல் ஒரு அரசியல் பண்ணணும்னு பார்க்குறோம். சமீப காலமாக ஒரு 10 வருஷத்தை பார்த்தீங்கன்னா நிறைய சாதி தலைவர்கள் உருவாகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சமூகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட ஒரு தலைவராக உருவாகி அவருக்கு பின்னாடி ஒரு 10 கார் போடுறது, ரீல்ஸ் போடுறது, வீடியோ போடுறது, அவர் ஹை ஸ்பீடில் பாட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து சாதிய அடையாளத்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க.
அதான் பெரிய கொடுமை. ஆமாம் சார். வெள்ளைக்காரன் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கப்ப அவனை எதிர்த்து சுதந்திரமாக போராடிய தலைவர்கள் சுதந்திரம் வாங்கின பிறகு கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு காவலுக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ கேவலம் அது. அவங்க நாடு ஒற்றுமையாக இருக்கணும், வெள்ளைக்காரன் விடுதலை வாங்கினதுக்காக பாடுபட்ட பல சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதி தலைவராக மாற்றிட்டாங்க. சாதி தலைவரை மாற்றி அந்த அந்த தலைவர்களுடைய சிலைக்கு கூண்டு போட்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ கேவலம் அது. அவன் சுதந்திரத்துக்காக எல்லாரும் ஒன்றா இருக்கணும் வாங்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தை சுதந்திரம் வாங்கிய நாட்டில் அவர்கள் சிலை கூட சுதந்திரமாக இருக்க முடியல. இந்த மாதிரி நிலவு தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ சாதியை வைத்து ஒரு அரசியல், சாதிக்கு பின்னாடி அரசியல், இது அரசியல் தான். அரசியலை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அரசியல் செய்கிறாங்க, அது என்னுடைய பிரதிபலிப்பாக தான் பார்க்குறாங்க. வேறு ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்களாம் தான் பட்ட வேதனைகளை அவங்க படமாக சொல்கிறாங்க. தான் எப்படின்னா அந்த பைசன் படத்தினுடைய கதையை என்னென்னா, ஒரு இளைஞனுடைய கனவு சாதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தடையாக இருக்கக்கூடாது. ஒரு இளைஞனுடைய கனவுக்கு சாதியும் பொருளாதாரமும் தடையாக இருக்கக்கூடாது. அது இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் உதவி பண்ணுறது. அப்போ மனிதர்கள் எல்லாமே மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடையில சாதி தான் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறது. அந்த சாதி ரோலை பிளே பண்ணுறது அந்த தலைவர்கள் தான். அந்த பாண்டியராஜன் கேரக்டர் கூட சொல்லுவார், நான் எதுக்கு கத்தி எடுத்தேன்னு தெரியாது, நான் ஒரு கௌரவத்துக்காக என்னுடைய இது விட்டு கொடுக்க முடியாதுன்னு பேசுகிறாங்க. அப்போ இரண்டு நபர்கள், தனிப்பட்ட நபர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக சாதிய பிரச்சனையாக மாறுது. அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்ததில்லை, இந்தியாவில் நடந்த அத்தனை விதமான கலவரங்களுக்கும் அடிப்படை இரண்டு நபர்கள் தான் இருப்பாங்க. இரண்டு நபர்கள், தனிப்பட்ட நபர்கள் போட்டுக்கூட சண்டை தான் சாதி சண்டையாக மத சண்டையாக போயிடும். அப்போ இது எல்லாமே இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதிகள் பின்னாடி செய்யக்கூடிய வேலை இந்த மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்குது. இது 80களில் இருந்தே நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா படங்கள், பாரதி ராஜா நிறைய அந்த படங்களை உடைச்சிருக்கார். அவரே சாதி பெருமைகளை பேசாதீங்கன்னு உடைச்சிருக்காரு. அவர் சார்ந்த சமூகத்திலேருந்தே ஒரு படம் பண்ணுறார், வேதம் புதின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் ஒரு பையன்கிட்ட வாழத்தேவர்ன்ற ஒரு கேரக்டர் சத்யராஜ் கேரக்டர் ஒரு பையனை தோளில் தூக்கிட்டு வருவார். ஆற்றுல தூக்கிட்டு வந்த பிறகு அவங்க பேர் என்னன்னு கேட்பான். அந்த பையன் கேட்டோடனே அந்த பையன் சத்யராஜ் சார் கேரக்டர் சொல்லுவாங்க, பாலுத்தேவர் அப்படின்னு. பாலுத்தேவர்னு சொல்கிறீங்கள, பாலுங்கிறது உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர், தேவர் நீங்கள் படித்து வாங்கின பட்டமானு அவருடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சாதி பெருமையை அவர் உடைச்சிருப்பார். அதே மாதிரி அலையில் ஓய்தல்னு படம் பண்ணுறார். அலையில் ஓய்தலில் ஒரு கிறிஸ்தவ பெண்ணு, ஒரு கிறிஸ்டின் பொண்ணு, கிறிஸ்தவ பிராமின் பையன், அவங்க ரெண்டு பேருக்குள்ள கார்த்திக் கேரக்டர் ஒரு பிராமினாக இருப்பார், அந்த ராதா கேரக்டர் கிறிஸ்டினாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு காதலுக்கு மதம் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலுவையும் பூநூலையும் அறுத்து அப்படி எரியிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பார். அந்த காட்சியில் அன்றைக்கி சென்சார் கொடுக்காம பெரிய பிரச்சனையாகி போராட்டம் பண்ணிலாம் வாங்கினார். இப்படி அன்றைக்கி படம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிலெல்லாம் நம்ம அதை ஒரு சாதிக்கு எதிரான ஒரு படம், இது கலாச்சார சீரழிவுன்னு அன்றைக்கி போராட்டம் பண்ண முடியுமா? இவங்க கலாச்சாரத்தை உடைக்கிற மாதிரியான படம் பண்ணுறாங்க, சாதி மதங்களை வேணாங்கிறாங்க அப்படின்னு படம் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் இந்த படத்துக்குலாம் சென்சாரே கிடச்சிருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்குது. இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க, பைசன் படத்தினுடைய பேஸ் என்னென்னா, சாதி பெருமையை தூக்கி தெரியாதீங்க, சாதி உங்களுக்கு அடையாளம் கிடையாது, உங்கள் திறமை தான் உனக்கு அடையாளம். நீ டாக்டராக அவனுக்கு அடையாளம், ஒரு இன்ஜினியராக அவனுக்கு அடையாளம், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக அவனுக்கு அதுதான் அடையாளம், உன் சாதி உனக்கு அடையாளம் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிற படம் தான் பைசன். இதை திருப்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படங்கள் வெற்றி பெற்றவனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் மீது நேரடியாக கல்லை வீச முடியாதவர்கள் இவர்கள் படைப்பு மீது வீசுகிறாங்க. தொடர்ந்து 5 படம் வெற்றி படம் கொடுத்துருக்காரு. 5 படத்தில் என்ன பண்ணுவீங்க, அந்த படத்தை பற்றி அவர் நேரடியாக மாரி செல்வராஜ் மேலே விமர்சனம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணால் அந்த படத்தை எப்படி வைக்கிறாரு, மாரி செல்வராஜை இப்படி தாங்கிற ஒரு பிராண்டாக திருப்பி பண்ணுற வேலை. ரஞ்சித் கபாலின்னு ஒரு படம் பண்ணுறாரு. கபாலியில் என்ன ஜாதி இருந்துச்சு, அந்த படத்துக்கு ஜாதி முத்திரை கொடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கால் மேலே கால் போட்டால் தப்பா, கோட் சூட் போட்டால் தப்பா அப்படின்னு ஒரு சீன் வச்சப்போ எல்லாரும் தேட்டரில் கொண்டாடினான். அது ஏன் எல்லாரும் கொண்டாடினா, தன்னை பொருத்தி பார்த்துக்கிட்டான். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவன் எல்லாருமே தன்னை பொருத்தி பார்த்துக்கிட்டான். அவன் ஓனர் முன்னாடி நம்ம கோட் மேலே கோட்டு போட்டு கால் மேலே உட்காந்து எப்படி இருக்கும், அவன் என்ன சாதியாக வேண்டாம் போகிறான், என்ன மதம் வேண்டாம் போகிறான். அவன் ஒரு கம்பெனியில் ஒரு சாதாரண பியூனாக இருக்கான்னு வச்சுங்க, அவன் அடக்குமுறைக்கு ஆளாகிட்டே இருப்பான். அவனை கேலி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவனுக்கு இந்த படம் பார்க்குறப்ப நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கோட்டு போட்டு கால் மேலே கால் போட்டு நம்ம எம்டி மேடி உட்காரணும்னு நினச்சி பார்ப்பான். தன்னை பொருத்தி பார்த்துக்கிறோம். அந்த படத்தை ரசித்தான், கை தட்டினான். இதில் எங்கே வந்துச்சு சாதி? அப்போ இது எல்லாமே அவர்கள் மீது நேரடியாக விமர்சனம் வைக்க முடியாதவர்கள் அவர்கள் படைப்பின் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த படைப்புகளையும் தொடர்ந்து மக்கள் வரவேற்கிறாங்க, ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லான படமாக பண்ணுறாங்க. ஆனால் அதை எதிர்த்து படம் பண்ணுறாங்க. அந்த படங்கள் அவங்க சரியாக பண்ணுறதில்ல, மக்கள் ஏற்றுக்கிறது, அவ்வளோதான்.
கண்டிப்பா சார். இப்போ யார் எந்த ஒரு இப்போ நீங்க சொன்னீங்க மாரி செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து வந்து வெற்றி படங்கள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு படைப்பு வச்சாலும் ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த அவார்ட் ஷோஸ் அப்படிங்கிறதுலாம் எக்கச்சக்கமா ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு சார். ஸோ ஒரு ரெகக்னைசேஷனுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றப்போ மக்கள் அதை மதிக்கிறப்போ அந்த இடத்துலையும் இப்போ ஏதாவது ஒரு அவார்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு முன்னிறுத்தி ஒருத்தரை பேசுறதா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கேஸ்ட் ஏதோ ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது சார். அது எப்படி எடுத்துக்கிறது? ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எல்லா அவார்டுமே வந்து செட்டிங் தான், எல்லாம் வாங்கப்படுகிறது தான், கொடுக்கப்படுகிறது இல்லை. முதல்ல போய் ஆஸ்கார் அவார்டுலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் கூடிய உயரிய அவார்டு வரைக்கும் எல்லாமே வாங்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது கிடையாது. இப்போ இன்னைக்கு சமீபத்தில் RRR ஒரு படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க, ஒரு பாட்டுக்கு நாக்கு நாக்குன்னு ஒரு பாட்டுக்கு. அந்த பாட்டை நம்மளே கேட்க மாட்டோம், வெள்ளைக்காரங்க எப்படி கேட்டு புரிஞ்சிச்சு எதுக்காக அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த படத்துக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க செலவு பண்ணுறாங்க, போய் ஹாலிவுட்டில் உட்காந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பாட்டுக்காக வாங்குறாரு. வெள்ளைக்காரனுக்கு தெலுங்குல இப்படி ஒரு பாட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த பாட்டை கேட்டு ரசித்து மெய்மறந்து உலகத்திலேயே சிறந்த பாட்டு இதுதான் அவார்டு கொடுக்குறானா, இது நம்புற மாதிரியா இருக்குது. அப்போ அவார்டுகள் எல்லாமே வந்து வாங்கப்படுறதான். இப்போ இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அவார்டுகள் எல்லாமே அது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அவார்டுகளாக இருக்கட்டும், தனியார்கள் கொடுக்கக்கூடிய அவார்டாக இருக்கட்டும், எல்லாமே வாங்கப்படுகிறது தான். அவார்டும் ஒரு அரசியல் தான். இதில் வந்து நம்ம வந்து உரிமைகளுக்கான அங்கீகாரம், திறமைகளுக்கான அங்கீகாரங்கிறதுலாம் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை. மக்கள் கொடுக்கறது தான் ஒரிஜினலான அங்கீகாரம். கண்டிப்பா சார். எவ்வளோ திறமையான டேரக்டர்ஸ்லாம் வராங்க சார். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்டாம்ப் பண்ணுறதுனால டேரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுது சார். ஸோ இது எப்படி எடுத்துக்க சார்? ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, நல்ல படங்களும் கொடுக்குறாங்கன்றப்போ இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வரப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களோட திறமைகள் முடக்கப்படுதோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் எல்லாத்துக்கும் தோண்டிடும் தானே சார். இதை எப்படி உடைக்கிறது சார்? உடைக்கிறதுனா நீங்கள் படைப்புகள் தான், படைப்புகள் மூலியமாக தான் உடைக்க முடியும். நீங்கள் வெகுஜன மக்கள் கொண்டாடக்கூடிய படைப்புகளை எடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த வட்டத்துக்குள்ள நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ இந்த படம் கீர்த்திஸ்வரன் டேரக்டர் எடுத்திருக்காரு, அவர் ஏதாவது ஜாதி வட்டத்தில் அடைச்சாரா? பிரதீப் ரங்கநாதன் ஜாதி வட்டத்துக்குள்ள அடைச்சாங்களா? அப்போ உங்கள் வெற்றி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் ஜாதி அமுக்குறாங்க, மதம் அமுக்குறங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. உங்களுடைய திறமை இருந்து அந்த திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வெற்றியாளர். அது அப்படி தான். நீங்கள் வந்து அதை முதல்ல விட்டு வெளியே வரணும். நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், இந்த படம் வந்து ஏதாவது ஜாதி அடையாளம் வந்துடக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் கற்பனைகளே நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஆளுமை பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நல்ல படங்களை கொடுத்தீங்கன்னா வெற்றி தான் உங்களுக்கு அடையாளம். சாதி உங்களுக்கு அடையாளம். சினிமாவுக்கும் அதுதான், சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா தொழிலுக்கும் அதான் அடையாளம். வெற்றி தான் உங்களுக்கு அடையாளம். குடும்பத்துக்கே அதுதான். நீங்கள் ஒரு 4 பேர் இருப்பீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் ஒரு பெரிய வெற்றியாளராக சம்பாதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த வீட்டில் வந்து சென்ட்ரல் ஃபோக்கஸ் ஆகிருவீங்க. அப்போ சினிமாவும் அதுதான், இந்த சமூகமே அதுதான். வெற்றி தான் ஒரு மனிதனை வந்து நல்லவனா கெட்டவனானே தீர்மானிக்கும், மனிதனானே தீர்மானிக்கும். முதல்ல காசு இருந்தால் தான் மனிதனானே தீர்மானிக்கும். கண்டிப்பாக சார். அப்போ வந்து திறமையை வளர்த்துக்குங்க, நல்ல திரைப்படங்கள் பண்ணுங்க, மக்கள் ரசிக்கக்கூடிய படங்கள் பண்ணுங்க, யதார்த்த சினிமாவை நோக்கி பண்ணுங்க. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு சமூக அக்கறையோடு பண்ணுங்க, மக்கள் ஏற்றுக்குருவாங்க, கொண்டாடுவாங்க. அந்த அந்த கொண்டாட்டமும் அந்த கைதட்டலும் அந்த வெற்றியும் தான் உங்களுக்கான அங்கீகாரம். கண்டிப்பாக சார். சார் இப்போது சினிமா வந்துட்டு எக்கச்சக்கமாக வளர்ந்துட்டே போகுது, அதோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளும் நீங்களே சொன்னீங்க ரீசன்ட் டைம்ஸில் ஜாதியை வச்சு நடக்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. சினிமாவில் இதை வந்துட்டு ரொம்ப இன்புட்டாக எடுத்துகிட்டு பண்ணுறப்போ ஃப்யூச்சரில் தமிழ் சினிமா எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்லை, இது கொஞ்ச நாளில் இது வந்து போர் அடிச்சு போயிடும். எவ்வளோ நாள் திருப்பி அதை சொல்லிகிட்டு இருப்பீங்க? இப்போ நீங்கள் மாரி செல்வராஜா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும், இல்லை இதை பேசக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், கொஞ்ச நாளில் இது வந்து விட்டுருவாங்க. இது இந்த மாதிரியான படங்கள் மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவங்க வேறு ஜேர்னலில் படம் பண்ண போயிடுவாங்க, இவங்க பேசுகிறது பாட்டுவாங்க. காலம் இதெல்லாம் தள்ளிட்டு போயிடும், அவ்வளோதான். ஒரு காலத்தில் கலாச்சார சீரழிவு, படம் பார்த்து கொலை பண்ணிட்டான், படம் பார்த்துட்டு காதலிக்கிறான், படம் பார்த்து தற்கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரியான ஒரு காலம் போச்சு. இன்றைக்கி சாதியை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சீசன் தான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 96 உள்ள தலிதா வந்த பிறகு காமெடி படமாக வந்துச்சு ஒரு சீசனில். அப்புறம் பேய் படம் வந்துச்சு, பேய் படமாக வந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் போது இது கொஞ்ச நாளில் இதுவும் மறந்து போகும், மறுத்து போகும், அப்படியே காலத்தில் தள்ளிட்டு போயிடும், அவ்வளோதான். கண்டிப்பாக சார். இந்த நிலை மாறணுன்றதை எல்லாரோட வேண்டுகோள் சார். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார்.